இன்னைக்கு நீங்க ஏதாவது ஒரு எங்காவது இருந்து எனக்கு ஒரு பதில் வருமா அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? நீங்க இல்லாட்டி யோசிச்சு கொண்டிருக்கிறீங்களா? ஆதியில தேவன் எப்படி பேசினார்? மரியாளுக்கு தேவதூதனை அனுப்பினார். தேவதூதனை அனுப்பி வரப்போகும் காரியங்களை குறித்து தேவன் பேசினார். அதே மாதிரி சொப்பனங்கள் வழியாக யோசேப்போடே பேசினார். அநேகரோடு கூட தேவன் இப்படிப்பட்ட உறவுகளின் மூலமா கர்த்தர் அவர்களோடு பேசினார். பாருங்க, இன்றைக்கு எப்படி எங்களோடு தேவன் பேசுவார்? அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். தீர்க்கதரிசிகள் மூலமாக கூட தேவன் பேசினது உண்டு. ஆனா பாருங்க, எங்களோட எந்த நேரமும் தீர்க்கதரிசிகளுக்கு இருக்க முடியுமா? எங்களோட எந்த நேரமும் அவர்கள் தொடர்புல ஒவ்வொரு நிமிஷமும் எங்களோட நடக்க முடியுமா? முடியாது இல்லையா? ஆனாலும் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தர விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவரை உங்களிடத்திற்கு கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் 24/7 உங்களோடு கூட இருந்து அவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாரு. யோவான் 16ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, சத்திய ஆவியானவர் வரும் பொழுது அவர் உங்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துவார். அவர் உங்களுக்கு போக வேண்டிய பாதைகளை, வரப்போகிற காரியங்களை அவர் உங்களுக்கு அருமையாக வெளிப்படுத்தி கொடுப்பாராம். சோ ஏன் நீங்க அங்கே இங்கே இன்னைக்கு ஓடணும்? எதற்காக பதிலை தேடி அங்க போறேன், யாருக்கிட்டையாவது கேட்க போறேன்னு சொல்லி நீங்க ஓடணும்? பரிசுத்த ஆவியானவருக்கு உங்க வாழ்க்கையில இடம் கொடுத்து பாருங்களேன். அவர் உங்களை 24/7 அவர் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். Have a blessed day.